எவர்களெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரையும் விழித்து அல்லாஹ் சொல்லுகின்றான், லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை. அப்படி என்று சொன்னால் முஸ்லிம் அல்லாத எவரையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், இஸ்லாத்தில் நுழைந்து விடு என்று வற்புறுத்த முடியாது. நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். قال الله تعالى: لا إكراه في الدين قد تبين الرشد من الغي ومن يكفر بالطاغوت ويؤمن بالله فقد استمسك بالعروة الوثقى لا انفصام لها والله سميع عليم. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாராவாரம் நடைபெறும் இந்த அல் குர்ஆன் விளக்க வகுப்பிலே அல் குர்ஆனுடைய விளக்கங்களை தொடர்ந்தும் நாம் படித்து வருகின்றோம். சென்ற வாரங்களில் ஆயத்துல் குர்சியுடைய விளக்கத்தை விளக்கமாக விரிவாக நாம் பார்த்தோம். இன்று புதிய ஒரு வசனம், மிக முக்கியமான ஒரு வசனம், நாம் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டிய விடயம். குறிப்பாக சிறுபான்மையினராக வாழக்கூடிய இலங்கை போன்ற நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டிய விடயம். சூரத்துல் பக்ரா 256வது வசனத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் நிர்பந்தமில்லை. கத் தபய்யன ருஷ்து மினல் கை, வடிகட்டிலிருந்து நேர் வழி தெளிவுபடுத்தப்பட்டுவிட்டது. ஃபமை யக்ஃபுர் பித்தாகூதி வ யுமின் பில்லாஹ் ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் வுஸ்கா லம் ஃபிஸாம லஹா. தாகூத்தை நிராகரித்து அல்லாஹுவை விசுவாசிப்பவன் அறுபடாத மிக பலமான கயிற்றை பற்றி பிடித்தவனாவான். வல்லாஹு ஸமீஉன் அலீம், அல்லாஹு தஆலா அனைத்தையும் செவிமடுப்பவன், அனைத்தையும் அறிந்தவன். ஆரம்பமாக இந்த வசனம் இறங்குவதற்கான சபபுன் நுசூல், என்ன காரணத்துக்காக இந்த வசனம் இறக்கி வைக்கப்பட்டது என்பதை பற்றி பார்க்கும்போது, நசாயி, அபூதாவுத் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய சபபுன் நுசூல் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகின்றது. அவர்கள் சொல்லுகின்றார்கள், கானத்தில் மர்அத்து மின் நிசாஇல் அன்சார், அன்றைய காலத்தில் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் அன்சாரி பெண்கள், பிள்ளை கிடைக்காதவர்கள், எகட பாஷையில் சொல்றதாக இருந்தால் மலடியன்னு சொல்லுவார்கள். இப்படியான பெண்கள் தனக்கு பிள்ளை கிடைத்தால் அந்த பிள்ளையை யஹூதியாக நான் மாற்றுவேன் என்று ஒரு நேர்ச்சியை செய்து கொள்வாள்.
இப்படியான ஒரு பழக்கம் ஜாஹிலியா காலத்தில் இருந்துச்சு. அப்ப அன்சாரிங்களுடைய பெண்கள் பிள்ளை கிடைக்காதவர்கள் இப்படியான ஒரு நேர்ச்சை செய்வார்கள். இதன் மூலமாக சில அன்சாரி பிள்ளைகள் யூதர்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மதீனாவில் வாழ்ந்த 3 யூத குழுவினர், ஒன்று பனு நதீர், இன்னொன்று பனு குரைதா, இன்னொன்று பனி கைனுகா என்று சொல்லக்கூடிய 3 யூத குழுவினர் மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த 3 குழுக்களில் ஒன்றான பனு நதீர், இவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஒரு சஹாபி இருவரை கொலை செய்து விட்டார். அவர்கள் இருவரும் அந்நிய மதத்தை சார்ந்தவர்கள். இவர்களுக்குரிய தியான்னு சொன்னால் நஷ்ட ஈட்டை கொடுப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு நதீர் கூட்டத்திடத்திலே, அவர்களிடத்திலே, யூதர்களிடத்திலே சில உதவிகளை நாடி சென்றார்கள். இது அன்றைய வழமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மதீனாவில் இருந்த யூத குழுக்களுக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை நடந்துருந்துச்சு, ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்துச்சு. அதனால ஒருவருக்கு ஒருவர் உதவ வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை அந்த ஒப்பந்தத்திலே போடப்பட்டிருந்தது. இந்த அடிப்படையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு நதீர் கோத்திரத்திலே உதவி கேட்பதற்காக போகின்றார்கள். போன இடத்துல அந்த யூதர்கள் சதி செய்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பது போன்று வரவேற்று விட்டு அவர்களை ஒரு உயர்ந்த வீட்டின் கூரையின் கீழ் அமர வைத்து விட்டு அவர்களுக்குள் சூழ்ச்சி செய்து, அதாவது நாங்கள் மாடிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ரஹா என்று சொல்லக்கூடிய உலையை மேலே இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையிலே போட்டவர்களை கொல்வதற்கு செய்துட்டார்கள். கொலை செய்வதற்கு சதி செய்தார்கள். கொலை நடப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு சூழ்ச்சி நடக்குது, அங்கிருந்து போங்க அல்லாஹ் தஆலா அறிவிச்சிட்டான், வஹீ மூலம் அறிவிச்சிட்டான். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து எழுப்பி போயிட்டாங்க. சஹாபாக்களுக்கு என்ன நடந்தது தெரியா, சஹாபாக்களும் பார்த்து கொண்டிருக்காங்க. திரும்பி வரல ரசூலுல்லாஹ், அப்பதான் போறாங்க. போறதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்று சொல்லிவிட்டு அந்த பனு நதீர் கோத்திரத்தினரை முற்றுகையிட்டார்கள். முற்றுகையிட்டு அவர்களை அங்கிருந்து நாடு கடத்தினார்கள். சுருக்கம். ஏன் பனு நதீர் மதீனாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டார்கள் என்ற வரலாற்று சுருக்கம். இதுக்கும் சம்பந்தம் என்ன? அந்த பனு நதீர் கோத்திரத்தில் சில அன்சாரிகளுடைய பிள்ளைகள் யூதர்களாக இருந்தார்கள். அப்ப இந்த அன்சாரி பெற்றோர்கள் அவர்கள் முடிவெடுத்தார்கள், எங்களுடைய பிள்ளைகளை அந்த யூதர்களோடு அனுப்ப முடியாது, அவர்களை எங்களுடைய இஸ்லாத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டாம் என்று அவர்கள் ஒரு முயற்சி எடுத்தார்கள். அப்பதான் இந்த வசனம் இறங்குது, லா இக்ராஹ ஃபித்தீன். இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை, வற்புறுத்தல் இல்லை. ஆகவே அந்த அன்சாரி பிள்ளைகளை சுதந்திரமாக விடுங்கள். அவர்கள் விரும்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ், அப்படி இல்ல யூதர்களாகவே இருக்க விரும்பினால் அவர்களை விட்டுவிடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனம் இறங்கிய பிறகு அவர்களுக்கு சொல்லிவிட்டார்கள். அப்ப லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபய்யன ருஷ்து மினல் கை, வடிகட்டிலிருந்து நேர் வழி தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. அதனால் இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது, எனவே அவர்களை விட்டுவிடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இந்த காரணத்தினால்தான்
இந்த வசனம் இறங்கியது என்று நாங்கள் தஃப்சீருடைய கிதாபுகளை பார்க்கின்றோம். இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த சபபுன் நுசூலை தங்களுடைய தஃப்சீரிலே பயந்திருக்கின்றார்கள். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விடயம், லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை. இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை விழித்து பேசுகின்றார் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய அவர்களுடைய தோழர்களையும் அதற்கு பின்னால் வந்த தாபியங்கள், தபவு தாபியங்கள், ஐம்மாக்கள், ஏனைய அனைத்து முஸ்லீம்களையும் விழித்து அல்லாஹ் சொல்லுகின்றான், லா இக்ராஹ ஃபித்தீன். கியாம நாள் வரையிலும் எவர்களெல்லாம் முஸ்லீம்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரையும் விழித்து அல்லாஹ் சொல்லுகின்றான், லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை. அப்படி என்று சொன்னால் முஸ்லீம் அல்லாத எவரையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், இஸ்லாத்தில் நுழைந்து விடு என்று வற்புறுத்த முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. இந்த வாக்கியத்தை பொறுத்தவரை லா இக்ராஹ ஃபித்தீன் என்ற வாக்கியத்தை பொறுத்தவரையில் ஹபராக ஒரு செய்தியாக வந்திருக்கின்றது. இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை. ஆனால் அவருடைய மக்சூத், அவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் தடை. அவருடைய உள்கருத்து என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா தடை செய்கிறான், எந்த ஒரு மனிதனையும் இஸ்லாத்தில் நுழைவிப்பதற்காக நிர்பந்திக்க கூடாது என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த அடிப்படையில் எந்த ஒரு முஸ்லிம் அல்லாத மனிதனையும், அவன் யூதனாக இருக்கலாம், நஸ்ரானியாக இருக்கலாம், மஜூசியாக இருக்கலாம், பௌத்தனாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவராகவும் இருக்கலாம், அவர்களில் எவரையுமே முஸ்லீம்கள் இஸ்லாத்தில் நுழைந்து கொள் என்று வற்புறுத்த முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. லா இக்ராஹ ஃபித்தீன், இது உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கின்றது, அல்லாஹ்வுடைய தடை. இந்த வாக்கியத்தில் ஒரு வலுவான அத்தாட்சி எதுக்குன்னு சொன்னா, இன்றைக்கு உலகமெல்லாம் இஸ்லாத்தின் விரோதிகள் செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படி என்று சொன்னால், இஸ்லாம் பரப்பப்பட்டது வாளினால், இஸ்லாம் பரப்பப்பட்டது பலவந்தமாக என்ற கருத்தை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இஸ்லாத்தின் விரோதிகள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான மிக வலுவான ஒரு தடை, ஒரு அத்தாட்சி, அவர்களுக்கு விரோதமான ஒரு விளக்கம் இந்த ஆயத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயத்துடைய கடைசி பகுதியில் அது சம்பந்தமாக விரிவாக நாங்கள் பார்ப்போம். லா இக்ராஹ ஃபித்தீன், மூன்றாவது விடயம். அத்தீன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலிப்லாமை கொண்டு தாரீஃப் செய்து முன் அறிமுகம் செய்யப்பட்ட மார்க்கம் என்று சொல்லுகின்றான். அப்ப அத்தீன் என்பது புதிதாக வந்த மார்க்கம் அல்ல, மாறாக அது பரம்பரையாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட தீன். அப்படின்னு சொன்னால், இறுதியாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கலாம், அல்ல அதற்கு முன்னர் வந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம், இதே போன்று இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப், யூசுப், யூனுஸ், ஜக்கரியா, யஹ்யா போன்ற எல்லா நபிமார்களும் இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்தது ஒரே தீனை தான், ஒரே மார்க்கத்தை தான். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க நக்கிராவாக சொல்லாமல், லா இக்ராஹ ஃபீ தீன் சொல்லாமல், லா இக்ராஹ ஃபித்தீன், ஏற்கனவே அறிமுகமான உங்களுக்கு தெரிந்த மார்க்கம், அந்த மார்க்கத்தில் தான் நிர்பந்தம் இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடிகின்றது. ஏனென்று சொன்னால், தீன் என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது. அதாவது மார்க்கம் என்பது
அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது. அல்லாஹுதான் அவன் படைத்த படைப்பினங்களுக்கு எப்படியான சட்டதிட்டங்கள், எப்படியான ஷரியா, எப்படியான பழக்க வழக்கங்கள், எப்படியான ஒழுக்கங்கள் பொருந்தும் என்பதை அறிந்தவன். அதற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லாஹு தஆலா தீன் என்ற மார்க்கத்தை கொடுத்து கொண்டே இருந்தான். இப்படி அல்லாஹ்வினால் இந்த மனித சமுதாயத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே ரத்தின சுருக்கமாக மிகவும் அழுத்தமாக சொல்வதை பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னத் தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். ரத்தின சுருக்கம், ஆனால் அழுத்தமாக சொல்லுகின்றான் அல்லாஹ் தஆலா, நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மார்க்கம் இஸ்லாம் தான். அப்ப இங்க லா இக்ராஹ ஃபித்தீன் என்று சொல்லும் போது இஸ்லாத்தில் நிர்பந்தம் இல்லை. இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் போது ஹஜ்ஜத்துல் வதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த கடைசி ஹஜ்ஜி, அவர்கள் செய்த ஒரே ஹஜ்ஜி தான். அந்த ஹஜ்ஜுக்கு பின்னால குறிப்பிட்ட காலம்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருந்தார்கள். அதனால தான் ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லப்படுது. அந்த ஹஜ்ஜின் போது அவர்கள் செய்த குத்துபா பிரசங்கத்திலே அங்கே குழுமி இருந்த அனைவருக்கும் பிரியாவிடை கொடுத்தார்கள். அதனால் தான் அந்த ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லப்படுகின்றது. அந்த ஹஜ்ஜத்துல் வதா வேலையின் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்த வசனம், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்று நான் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை இன்று நான் உங்களுக்கு பூர்த்தியாக்கி விட்டேன். எந்த குறையும் வைக்கல, திரும்ப சேர்க்கிறதுக்கு எதையும் அல்லாஹ் வைக்கல. பரிபூர்ணமாகத்தான் இஸ்லாத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தையும் உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கி விட்டேன். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தையே உங்களுக்கு மார்க்கமாக பொருந்தி கொண்டேன். அப்ப ஆரம்பத்திலும் அல்லாஹு தஆலா இன்னத்தீன இன்தல்லாஹி இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே இஸ்லாம் மார்க்கம், இஸ்லாம் தான் மார்க்கம், வேற மார்க்கம் இல்லை. இந்த வசனத்தில் அதே மார்க்கத்தை ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்து கொண்டே இருந்தான். அந்தந்த நபிமாருடைய சமுதாயத்துக்கு ஏற்றவாறு சட்டதிட்டங்களையும் ஷரியாவுடைய விளக்கங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து கொண்டே இருந்தான். பின்னர் முஹம்மது நபி, இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தோடு அது பூர்த்தி அடைகின்றது. எனவே ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட தீன் ஆகிய இஸ்லாம் இன்று பூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது. அது மட்டுமல்லாமல் அதே மார்க்கத்தை வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்கு நான் பொருந்திக் கொண்டேன் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான். அப்ப இஸ்லாம் தான் அல்லாஹ்விடத்திலே மார்க்கம், வேற எந்த ஒரு மார்க்கமும் அல்லாஹ்விடத்திலிருந்து வரவில்லை. இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்லும் போது, எவர்களெல்லாம் இஸ்லாம் அல்லாத ஒரு வழியை, ஒரு மார்க்கத்தை தங்களுக்கு தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார்களோ அவர்களிடத்திலிருந்து அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. நாளை மறுமையில் அவர்கள் நஷ்டவாளர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். 3ஆம் அத்தியாயம் 85வது வசனத்திலே கூறும்போது, வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன், வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன், எவரெல்லாம் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை தங்களுடைய மார்க்கமாக தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார்களோ ஃபலை யுக்பல மின்ஹு, அது அவர்களிடத்திலிருந்து அங்கீகரிக்கப்பட மாட்டாது. மட்டுமல்லாமல் வஃபில் ஆখিরাতি வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரீன், அப்படி இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை தனக்கு மார்க்கமாக தேர்ந்தெடுத்துக் கொண்டவன் நாளை மறுமையிலே நஷ்டவாளிகள் ஒருவனாக இருப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுவதன் மூலம் இந்த மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ்வினால் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான்.
இஸ்லாம் அல்லாத எந்த ஒரு மார்க்கமும் இந்த மனித சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்தப்படவில்லை. இதை மேலும் உறுதியாக நாங்கள் பார்ப்பதற்காக அல் குர்ஆனை பார்த்தோமையானால் இந்த உலகுக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் முஸ்லிம்களாகவே இருந்திருக்கின்றார்கள் என்பதை அல் குர்ஆன் முழுக்கவும் அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டிருக்கின்றான். உதாரணத்துக்கு சில நபிமாருடைய சம்பவங்களை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றேன். உதாரணமாக அவ்வல் ரசூல், முதலாவதாக அனுப்பப்பட்ட ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது ஃபைன் தவல்லைதும் ஃபமா சஅல்துக்கும் மின் அஜ்ர் இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ் வ உமிர்து அன் அகூன மினல் முஸ்லிமீன். 10வது அத்தியாயம் 72வது வசனம். மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லுகின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தங்கள் சமுதாயத்தை பார்த்து சொல்றாங்க, ஃபைத்தவல்லைதும், நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த இஸ்லாம் மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து சென்றால், ஃபைத்தவல்லைதும் ஃபமா சஅல்துக்கும் மின் அஜ்ர், நான் உங்கள்கிட்ட எந்த கூலியையும் எதிர்பார்க்கவில்லை, உங்கள்கிட்ட எந்த ஒரு கூலியையும் நான் கேட்கவில்லை, மாறாக இன் அஜ்ரி இல்லா அலல்லாஹ், என்னுடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது என்று சொல்லி போட்டு வ உமிர்து அன் அகூன மினல் முஸ்லிமீன், நான் ஏவப்பட்டிருக்கிறேன், யாரால? அல்லாஹ்வால ஏவப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்று. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது ரசூல், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால வந்த முதலாவது ரசூல், மனித சமுதாயத்தின் இரண்டாவது தந்தை என்று சொல்லப்படக்கூடியவர். அப்படின்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால ஷிர்க் அதிகரித்த போது, சிலை வணக்கம், கபர் வணக்கம் அதிகரித்த போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அந்த சமுதாயத்துக்கு தௌஹீதை, ஏகத்துவத்தை போதிக்க வைத்தார். அவங்க ஏற்றுக்கொள்ளல, இரவு பகலாக முயற்சி செய்தார்கள், பலன் தரவில்லை. கடைசியில அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான், நீங்கள் ஒரு கப்பலை கட்டுங்கள். அதை எப்படி கட்ட வேண்டும், அதனுடைய பலகைகளை எப்படி வைக்க வேண்டும், எந்த இடத்துல வைக்க வேண்டும், எப்படி ஆணி அறைய வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹு தஆலா வஹீ மூலம் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுக்கின்றான். அவ்வளவு வேலை முடித்த பிறகு அதில் அவர்களை கொண்டு விசுவாசம் கொண்ட குறிப்பிட்ட சில மக்கள், அவர்தான் பேர யாரும் இல்லை, கொஞ்சம் பேர் தான், அவர்களை கப்பலை ஏற்றிக் கொள்ள சொன்னான். அதே போன்று இந்த பூமியில் இருக்கக்கூடிய மிருகங்கள், பட்சி, பறவைகள், இவர்கள் அனைத்திலுமிருந்து ஒரு சோடி கப்பலை ஏற்றுக்கொள்ளும்படி சொன்னார் அல்லாஹ் தஆலா. அதே பிரகாரம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். நிராகரிக்கக்கூடிய காபிர்கள் எல்லாம் அவர்களை பார்த்து கிண்டல் அடித்தார்கள், அவர்களை ஏளனப்படுத்தினார்கள். அவங்க பொருட்படுத்தல. ஃபைன் தஸ்ஹரு மின்னா ஃபைன்னா நஸ்ஹரு மின்கும் கமா தஸ்ஹரூன், எங்களை நீங்கள் ஏளனப்படுத்தினால் நீங்கள் ஏளனப்படுத்துவது போன்று உங்களை நாங்கள் ஏளனப்படுத்துவோம் என அல்லாஹ் தஆலா வசனத்தை இருக்கிறான். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பல் ஏற்றாங்க. இந்த பூமியிலே என்றுமே இல்லாத மிக பயங்கரமான வெள்ளப்பிரளயம், தூபான் என்ற வெள்ளப்பிரளயம் ஏற்படுது. வானத்திலிருந்து மழை கொட்டென்று கொட்டுது, பூமியிலிருந்து தண்ணீர் பீரிட்டு பாயுது. சுப்ஹானல்லாஹ், இரண்டு தண்ணீரும் ஒன்று சேர்ந்த போது பயங்கரமான வெள்ளம், பூமி முழுவதும் தண்ணீரில் மூழ்கியது. அதனுடைய அலைகள் மலைகளுடைய உயரத்துக்கு இருந்தது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபீ மௌஜின் கல் ஜிபால் வஹிய தஜ்ரி ஃபீ மௌஜின் கல் ஜிபால், அந்த கப்பல் ஓடுகின்றது மலைகளை போன்ற அலைகளுக்கு மத்தியில் என்று அல்லாஹ் சொல்றான்.
அப்ப இந்த கப்பலில் ஏற்றப்பட்டவர்களை தவிர இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைவருமே அழிக்கப்பட்டார்கள். சுப்ஹானல்லாஹில் அஸீம். ஒருவருமே மிஞ்சல்ல. இதனாலதான் அவர்கள் திரும்ப ஜூதி என்ற மலையில கப்பல் இறங்கிய போது அவர்கள் அந்த பூமிக்கு வந்த இரண்டாவது தந்தையாக கணிக்கப்படுகின்றார்கள். இதுக்காக சொல்றேன். இது அந்த கப்பல் இருந்தவர் தவிர வேறு யாரும் இல்லை, எல்லாம் அழிக்கப்பட்டார். அப்ப அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபைன் தவல்லைத்தும், நிராகரிக்கக்கூடிய காபிர்களே, நீங்கள் புறக்கணித்தால், ஃபமா சஅல்துக்கும் மின் அஜிர், நான் உங்களிடத்தில் இந்த கூலியையும் கேட்கவில்லை. இன் அஜிரி இல்லா அலல்லாஹ், என்னுடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. வ உமிர்து அன் அகூன மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வினால் ஏவப்பட்டிருக்கிறேன் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதன் மூலம் அவர்களும் முஸ்லிமாகவே இருந்திருக்கின்றார்கள். அவருடைய மார்க்கமும் இஸ்லாமாகவே இருந்திருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, மாகான இப்ராஹீமு யஹூதியன் வலா நஸ்ரானியன் வலாக்கின் கான ஹனீபம் முஸ்லிமா வமா கான மினல் முஷ்ரிகீன். சுப்ஹானல்லாஹ். ஆரம்பத்தில் இப்ராஹிம் ஒரு யூதனாகவும் இருக்கல்ல, ஒரு நஸ்ரானியாகவும் இருக்கல்ல. மகான இப்ராஹிம் யஹூதியன் வலா நஸ்ரானியன் வலாக்கின் கான ஹனீபம் முஸ்லிமா, ஆனால் மிக நேர்த்தியான மிகவும் பரிசுத்தமான ஒரு முஸ்லிமாகவே அவர் இருந்தார். வமாகான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை வைக்கக்கூடிய ஒருவராக இருக்கவில்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு சேர்த்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, வமை யர்கபு அம் மில்லதி இப்ராஹீம இல்லா மன் சபிஹ நஃப்ஸ, இப்ராஹிமுடைய மில்லத்தில் இருந்து எவரெல்லாம் புறக்கணித்து செல்கின்றார்களோ அவர்கள் உள்ளம் தடுமாறியவர்கள். வலகத் இஸ்தஃபைனாஹு, நாம் அவரை தெரிவு செய்தோம். ஃபித் துன்யா, இந்த உலகத்தில். வைன்னஹு ஃபில் ஆখিরাতি லமினஸ் ஸாலிஹீன், மறுமையிலே அவர் சாலிஹானவரில் ஒருவர் என்று சொல்லி போட்டு, இத் கால லஹு ரப்புஹு அஸ்லிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், அஸ்லிம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், கட்டுப்படுங்கள் என்று சொன்னபோது நான் ரப்புல் ஆலமீனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வவஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனீஹி வ யாக்கூப், இந்த தீனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தங்களுடைய சந்ததியினருக்கு வசியத்தாக சொல்லுகின்றார்கள். எப்படி? இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மார்க்கத்தை தெரிவு செய்திருக்கிறான். ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க கூடாது என்று தங்களுடைய சந்ததிகளுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வசியத்து செய்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுவதன் மூலம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியினர் இஸ்லாத்திலேயே இருந்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக அல்லாஹ் சொல்லுகின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, கடுமையான சோதனைக்குள்ளாக்கப்பட்ட ஒரு இளைஞன், கடுமையான சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள். இறுதியில வெற்றி அடைந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நிதி அமைச்சு பதவியை கொடுத்து பின்னர் ஆட்சியையும் அல்லாஹ் கொடுத்தான் அவர்களுக்கு. அடிமையாக விற்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அநியாயமாக விற்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இறுதியில வெற்றி அடைந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு இன்னொரு ஆட்சியில நிதி அமைச்சர் பதவியை கொடுத்தான், பின்னால் ஆட்சியை அவர்களுக்கு கொடுத்தான்.
அப்ப அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க், எனது ரப்பே, என இறைவா, எனக்கு நீ ஆட்சியை தந்தாய். வஅல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ், கனவின் தாற்பயத்தை சொல்லக்கூடிய அறிவை எனக்கு தந்தாய். ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் முன்னுதாரணமின்றி படைத்த ரப்பே, அந்த வலியி ஃபித் துன்யா வல் ஆகிரா, இம்மையிலும் மறுமையிலும் எனது தோழன் நீயே. அல்லாஹ் பா சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாடமாக்கிக் கொள்ளுங்க, மிகச் சிறந்த ஒரு துஆ. யா ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த் அந்த வலியி ஃபித் துன்யா வல் ஆகிரா தவஃபனி முஸ்லிமன் வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்குறாங்க. எல்லாம் முடிஞ்சு, கடமையெல்லாம் முடிஞ்சிட்டு, இப்போ அவனோட பொறுப்பெல்லாம் செஞ்சிட்டாங்க. இறுதியில் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, எனக்கு நீ ஆட்சியை தந்தாய், கனவின் விளக்கத்துக்குரிய அறிவை தந்தாய், வானம் பூமியை முன்னுதாரணம் இன்றி படைத்த ரப்பே, நீதான் இம்மையிலும் மறுமையிலும் எனக்கு தோழன், உதவியாளன். தவப்பனி முஸ்லிமன், என்னை ஒரு முஸ்லிமாகவே மன்னிக்க செய்வாயாக. வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லோர்களில் ஒருவராக என்னை சேர்த்துக்கொள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முஸ்லிமாகவே இருந்து முஸ்லிமாகவே வர்ணிப்பதற்காக இந்த துஆவை கேட்டிருக்கின்றார்கள். இதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம், وقال موسى يا قوم إن كنتم آمنتم بالله فعليه توكلوا. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எனது சமூகமே, நீங்கள் அல்லாஹ்வை விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவன் மீதே பொறுப்பு சாட்டுங்கள். ஃபஅலைஹி தவக்கலு, அவனவே பொறுப்பு சாட்டுங்கள். இன் குந்தும் முஸ்லிமீன், நீங்கள் முஸ்லீம்களாக இருந்தால். சுப்ஹானல்லாஹ். அவங்க சொல்லல நீங்கள் யூதர்களாக இருந்தாலும் சொல்லல, நீங்கள் யூதர்களாக இருந்தால் அவன் மீதே பொறுப்பு சாட்டுங்கள் என்று சொல்லல. மாறாக நீங்கள் அல்லாஹ்வை விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவன் மீதே பொறுப்பு சாட்டுங்கள். இன் குந்தும் முஸ்லிமீன், நீங்கள் முஸ்லிம்களாக இருந்தால். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முஸ்லிமாகவே இருந்திருக்கின்றார்கள், அவருடைய சமூகத்தில் விசுவாசம் கொண்டவர்களும் முஸ்லிம்களாகவே இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த வசனம் எடுத்துக்காட்டி கொண்டிருக்கின்றது. இப்படி எல்லா நபிமார்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அது எல்லாம் இங்க சொல்றதுக்கு இந்த நேரம் போதாது. அனைத்து நபிமார்களும் முஸ்லிம்களாகவே இருந்திருக்கிறார்கள். எந்த ஒரு நபியும் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை தங்களுக்கு மார்க்கமாக ஏற்றிருக்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், அவர்களுக்கும் ஃபிரௌனுடைய சூனியக்காரர்களுக்கும் இடையில ஏற்பட்ட போட்டி. என்ன போட்டி? ஃபிரௌனுடைய சூனியக்காரர்களின் சூனியம் உயர்ந்ததா, அது வெற்றி பெறக்கூடியதா, அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அற்புதம் பெரியதா, அது வெற்றி பெறக்கூடியதா என்ற போட்டி நடக்குது. ஃபிரௌனுடைய சூனியக்காரர்கள் மிக மிக பிரமாண்டமான சூனியத்தை கொண்டு வருகின்றார்கள். வஜாஉ பிஸிஹ்ரின் அதீம், அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். சும்மா சாதாரண சூனியம் இல்லை, பிஸிஹ்ரின் அதீம், மிகப்பெரிய சூனியத்தை கொண்டு வந்தார்கள். எந்த அளவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் பயந்துட்டாங்க. அல்லாஹ் தைரியம் ஊட்டுறான், பயப்பட வேண்டாம் என்று சொல்றான் அல்லாஹ் தஆலா. மேலும் வஅல்கி அஸாக், உம்முடைய தடியை போடும். அல்லாஹ் கொடுத்த அற்புதம், அது சூனியம் அல்ல, அல்லாஹ்வுடைய அற்புதம். அல்லாஹ் நினைத்தால் எதையும் செய்ய ஆற்றல் பெற்றவன். தடியை பாம்பாக மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அல்லாஹ்.
சுப்ஹானல்லாஹ். தடியை போடுங்கன்னு சொன்னான். அப்ப சூனியக்காரர்கள் போட்ட சூனியத்தினால அவர்கள் போட்ட கயிறுகள் எல்லாம் பாம்புகள் போன்று நெடிய தொடங்கின. கன்னஹா தஸ்ஆ, அசைவது போன்று காட்சியளித்தது. ஃபிரௌனுக்கும் அவருடைய பரிவாரங்களுக்கும் சந்தோஷம். அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு தடியை போடுங்க. தடியை போட்டார்கள். சுபாரும் முபீன், மிகப்பெரிய பாம்பாக மாறியது. மாறினது மட்டுமில்ல, இந்த சூரியக்காரர்கள் போட்ட கயிற்றினால் பாம்பு போன்று துடிச்சு கொண்டு அனைத்தையும் விலக்கி போட்டு எல்லாம் விழுங்கிட்டு. இப்ப சூரியக்காரர்களுக்கு தெளிவு கிடைத்து விட்டது. என்ன தெளிவு? நாங்கள் பாத்தில் இருக்கிறோம், மூசா ஹக்கில் இருக்கிறார் என்ற தெளிவு கிடைச்சிட்டு. இந்த ஹக்க இந்த பாத்திலால வெல்ல முடியாது என்பது உறுதியாகிவிட்டது. உடனடியாக ஆமன்னா பிரப்பி மூசா ஹாரூன், மூசாவுடையும் ஹாரூனுடையும் ரப்பை நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்று உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பின்னர் நீண்ட வரலாறு. அப்படி என்னுடைய அனுமதி இல்லாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். மார்கால் வெட்டப்பட்டு மரங்கள் இரண்டோடு சேர்த்து கட்டப்பட்டு அதிலே ஒரு கால் இன்னொரு கால் கட்டப்பட்டு மரங்கள் அவிழ்த்து விடப்பட்டு இரண்டு கூறாக பிளக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். செய்ய வேண்டிய அத்தனை செஞ்சான். ஆனால் அவர்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார்கள். அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னான சூரியக்கலாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஈமான் கொண்டவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரன், எங்கள் மீது பொறுமையை கொட்டு. செய்யக்கூடிய அநியாயத்திலிருந்து நாங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும். எனவே எங்கள் மீது பொறுமையை கொட்டு, அஃப்ரிக் அலைனா சுப்ஹானல்லாஹ் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். வதவஃபனா முஸ்லிமீன், எங்களை முஸ்லிம்களாக மரணிக்க செய்ய என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப ஃபிரௌனுடைய சூனியக்காரர்களாக இருந்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவர்களிடம் இருக்கக்கூடிய சத்தியம் என்பதை தெரிந்து கொண்டு ஈமான் கொண்ட போது அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்ததை முஸ்லிம்களாகவே அன்று எங்களை மரணிக்க செய்துவிட வேண்டாம். அப்ப அவர்கள் முஸ்லிம்கள் தான் இருந்திருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். ஏன் அன ரப்புக்குமுல் அலா என்று சொன்ன ஃபிரௌன், நானே உங்களின் உயர்த்தியான கடவுள் என்று சொன்னவன் ஃபிரௌன், அவனுக்கு கடலில் மூழ்கடிக்கப்பட்ட போது உயிர் பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தில் சொல்றான், ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பி பனு இஸ்ராயீல். பனு இஸ்ரவேலர்கள் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய இறைவனை, அதாவது வணங்கத்தகுந்த நாயன் யாருமில்லை என்பதை, நான் அல்லாஹ்வை தவிர என்பதை ஏற்றுக்கொள்கிறேன், ஈமான் கொள்கிறேன் என்று மூழ்கடிக்கப்படக்கூடிய நேரத்தில் சொல்லி போட்டு அவன் சொல்றான், வான மினல் முஸ்லிமி, நானும் முஸ்லிம்களில் ஒருவர் என்று சொல்றான். யாரு? ஃபிரௌன். இப்படி அல் குர்ஆனை புரட்டி பார்த்தோமேயானால் ஏராளமான அத்தாட்சிகளை பார்க்க முடியும். நபிமார்கள், முன் சென்ற சமுதாயத்தினர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள், இஸ்லாத்தில் தான் இருந்திருக்கிறார்கள், இஸ்லாத்தையே தங்களுடைய தீனாக மார்க்கமாக தெரிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இப்படி அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரலாறுகளை எங்களுக்கு சொல்லுகின்றான். ஏனென்றால் தீன் என்பது அல்லாஹ்வுடைய இக்தியார், அல்லாஹ்வால் தெரிவு செய்யப்பட்டது. இந்த நபிமார்கள், இந்த நல்லோர்கள், சாலிஹீன்கள் தீனாக இஸ்லாத்தை தெரிவு செய்தார்கள். அந்த தீன் யாரால தெரிவு செய்யப்பட்டது? அல்லாஹ்வால் தெரிவு செய்யப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வால தெரிவு செய்யப்பட்டது மார்க்கம் இஸ்லாம்.
அதே தீனைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தன்னால் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களுக்கும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் தீனாக ஏற்று பொருந்தியிருக்கிறான். அதை பின்னால் குர்ஆன் வசனங்களை பார்த்தோம். நாங்கள் வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இப்போ ஒரு சந்தேகம் எழும்பும். அப்ப யூத மதம், கிறிஸ்துவ மதம், மஜூசி, பௌத்த மதம், இந்து மதம் என்று இன்று உலகத்தில் பிரபல்யமாக இருக்கக்கூடிய மதங்கள். இன்றைக்கு கணிப்பிட்டார்கள், சொல்லுகின்றார்கள், உலகத்திலேயே அதிகமான ஜனத்தொகை கொண்ட மதம் கிறிஸ்துவ மதம், இரண்டாவது இடத்தில் இஸ்லாம், சுப்ஹானல்லாஹ், மூன்றாவது இடத்தில் மார்க்கமே இல்லை என்று சொல்லுபவர்கள். அதுக்கு பின்னால்தான் இந்து மதம், பௌத்த மதம் எல்லாம் வருது. அப்ப இந்த இஸ்லாம் அல்லாத மதங்கள் எல்லாம், இஸ்லாம் என்பது மார்க்கம், மதம் அல்ல. யூத மதம், இந்து மதம், கிறிஸ்துவ மதம், இதெல்லாம் மதங்கள். ஏன்? மனிதனால் தெரிவு செய்யப்பட்டவர்கள், அல்லாஹ்வால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அல்ல. இவர்கள் ஒன்றும் அல்லாஹ்வால் தெரிவு செய்யப்பட்டதல்ல. இதனால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகின்றான், மாகான இப்ராஹிமு யஹூதியன் வலா நஸ்ரானியன். இந்த யூதர்கள், நசாராக்கள் இப்ராஹிம் ஒரு யூதனாக ஒரு கிறிஸ்தவனாக இருந்தார் என்று சொல்லுகின்றார்களே, இது பொய். அல்லாஹ் மறுக்கிறான். அவர் யூதனாகவும் இருக்கவில்லை, நஸ்ரானியாகவும் இருக்கவில்லை. வலாக்கின் கான ஹனீஃபா முஸ்லிமா, அவர் பரிசுத்தமான ஒரு முஸ்லிமாகவே இருந்தார், களப்பட்ட ஒரு முஸ்லிமாகவே இருந்தார் என அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்கின்றான். அப்படி என்றால் இஸ்லாம் ஒன்று மட்டும்தான் இந்த மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்ட மார்க்கம். அதல்லாத அனைத்து மதங்களும் மனிதனாக தெரிவு செய்து கொண்டவைகள். இதனால் நாங்கள் பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கக்கூடிய சில அறிஞர்கள், குறிப்பாக அஹமத் டீடாட், காலஞ்சென்று போன அஹமத் டீடாட், அதுக்கு பின்னால வந்த ஜாக்கிர் நாயக், இந்த ரெண்டு பேரும் யூத சமுதாயத்தையும் இந்து சமுதாயத்தையும் நஸ்ரானி சமுதாயத்தையும் கலங்க வைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்க சொல்ற மார்க்கம் அல்ல, அது உங்களுடைய தெரிவு. அல்லாஹ் மனிதனுக்கு தெரிஞ்ச மார்க்கம் இஸ்லாம் ஒன்று மட்டும்தான் என்பதை பகிரங்கமாக பறைசாட்டி கொண்டிருக்கிறாரு. அதனால் இன்றைக்கு இந்தியாவில் அவருக்கு இருப்பிடம் இல்லை. பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து அவரை கைது செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கார். ஆனால் அல்லாஹ் அவரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். இஸ்லாமிய நாடுகள் அவரை வரவேற்று பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சரி, அடுத்தது நாலாவது விஷயம், இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய நான்காவது விடயம். ஒன்று பார்த்தோம், இந்த வசனம் இறங்குறதுக்கான சபபு நுசூல், காரணம். இரண்டாவது பார்த்தோம், லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தை நிர்பந்தம் இல்லை. மூன்றாவது பார்த்தோம், தீன் என்றால் என்ன, எந்த மார்க்கத்தை அல்லாஹ் தெரிவு செய்தான் என்பதை விளக்கமாக பார்த்தோம். நாங்கள் இப்ப நாலாவது நாங்க பார்க்க போறோம், கத்தபையன ருஷ்து மினல் கை, வழிகேட்டிலிருந்து சத்தியம், நேர்வழி தெளிவாக்கப்பட்டு விட்டது. அதனால மார்க்கத்தில் நிர்பந்தமில்லை. சுப்ஹானல்லாஹ். அவர் என்ன சொன்னால், நேர்வழி தெளிவா இருக்குது. அல் குர்ஆனில், அஸ்-சுன்னாவில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாற்றில், அவருடைய அடியொட்டி வாழ்ந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் தெளிவா இருக்கு இஸ்லாம். குர்ஆன் இறக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரையும், கியாம நாள் வரையும் பாதுகாக்கப்பட்டிருக்குது. ஒரு எழுத்து, ஒரு ஹரக்கத்து,
மாற்ற முடியுமா? முடியாது. இன்று வரை மாற்றப்படவில்லை. மாற்றினாலும் மாற்றிக்கொண்டார்கள். யூதர்கள் நசாராக்கள் அந்த முயற்சியில் இறங்கினார்கள், தோல்வி கண்டார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய பைபிள்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். அவங்களுடைய சொந்த கருத்துக்களை எல்லாம் பூத்தினார்கள். பின்னர் அவங்களுடைய சமுதாயத்துக்கு கொடுத்தார்கள். அந்த சமுதாயம் மறுப்பில்லாமல் ஏற்றுக்கொண்டது. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். குர்ஆனில் சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி முஸ்லீம் சமூகத்துக்கு கொடுத்த போது முஸ்லீம் சமூகம் ஒட்டுமொத்தமாக இது பிழை என்று மறுத்தது. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. அல்லாஹ் தான் தெரிவு செய்த இறுதி மார்க்கத்துக்கான இறுதி வேதம் அல் குர்ஆன் இறக்கின காலத்திலிருந்து கியாம நாள் வரையிலும் எந்த ஒரு மாற்றமும் யாராலும் செய்ய முடியாது என்று பாதுகாக்கப்பட்ட ஒரு வேதம். எனவே நேர்வழி தெளிவா இருக்குது. குர்ஆனை படி, குர்ஆனை பிரட்டி வாசி, அது மொழிபெயர்ப்பில பாரு, உனக்கு தெளிவா கிடைக்கும். இதான் நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகம் எங்கும் உயர்ந்த படிப்பில் இருக்கக்கூடியவர்கள், டாக்டர்களாக இருக்கலாம், விஞ்ஞானிகளாக இருக்கலாம், பெரும் அறிஞர்களாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர்கள் அப்படி ஆய்வு செஞ்சுட்டு போக்கல முட்டி மோதி அந்த மோதலோட அவர்களுடைய ஆய்வை குர்ஆனோடு ஒப்பிட்டு பார்க்கின்றார்கள். குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டு உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இந்த சம்பவம் உலகளாவிய ரீதியில் இன்னைக்கு பரவலாக நடந்து கொண்டிருக்குது. இதனால தான் கணிப்பிட்டார்கள், மனித சமுதாயத்தை கணிப்பிடக்கூடியவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்றைக்கு மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் தான். கிறிஸ்தவமும் இந்து மதமும் பௌத்த மதமும் குறைஞ்சு கொண்டே போகுது, இஸ்லாம் கூடிக்கொண்டே போகுது என்று சொல்வதை பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் சொல்லுகின்றான் குர்ஆன்ல, வஹதைனாஹுன் நஜிதைன், மனிதனுக்கு நாம் 2 வழிகளையும் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். நல்லது இது, கெட்டது இது. இதுல போனால் சுவர்க்கம் கிடைக்கும், இதுல போனால் நரகம் கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தை மனித சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். இன்னொரு வசனத்தில் சொல்லும்போது, இன்னா ஹதைனாஹு ஸபீல் இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா, மனிதனுக்கு நாம் தெளிவான வழியை காட்டியிருக்கிறோம். இது நல்லது, இது கெட்டது என்றாலும் மனிதர்களில் சிலர் நல்லதை பின்பற்றி நன்றியுள்ளவர்களாக இருக்கிறார்கள், இம்மா ஷாக்கிரன். வேறு சிலர் நன்றி மறந்தி வழிகட்டுகளாக இருக்கிறார்கள், இம்மா கஃபூரா, நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். ஏண்டா இந்த உலகத்தில் மனிதனுக்கு சுதந்திரம் இருக்குது. உயிர் உடலை விட்டும் பிரிகின்ற வரையிலும் மனிதனுக்கு சுதந்திரம் இருக்குது. அவன் எதை வேண்டுமென்றாலும் தெரிவு செய்யலாம். உயிர் பிரிந்த பிறகு தெரிவுக்கு சான்ஸ் இல்லை. அப்ப முடிஞ்சலாம். உயிர் பிரிகின்ற வரையிலும் மனிதனுக்கு தெரிவு இருக்குது. சுப்ஹானல்லாஹ். உதாரணமாக சில சம்பவங்களை பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹித்மத் செய்து கொண்டிருந்த யூத இளைஞன், ஒரு யூத இளைஞன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹித்மத் செய்து கொண்டிருந்தான். அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பண்பு, அஹ்லாக், அவருடைய உயர்ந்த குணம், சுப்ஹானல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அத்தாட்சிகள், இதெல்லாம் பார்க்கிறான் அந்த இளைஞன். மனதில் பதியுது. என்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அவன் நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு சொல்ல போனாங்க பார்க்கறது. நல்ல கேட்டுக்கொள்ளும். கடைசி நேரம் இஃப்தியார் இருக்குது. சுப்ஹானல்லாஹ்.
போய் கேட்குறாங்க, எப்படி சோசை சாச்சி போட்டுட்டு கலிமா சொல்ல தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், வணங்கத்தகுந்த நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொல்கின்றாயா? வாப்பர முகத்தை பார்க்கிறார் இளைஞன். கடைசி நேரம், இஃப்தியாருக்குடைய கடைசி நேரம். தந்தையும் புத்திசாலி, அத்தே அபுல் காசிம் என்று சொல்றாரு. அபுல் காசிம் என்பது ரசூலுடைய பட்ட பெயர். இந்த காசிம் ஒரு பிள்ளை இருந்துச்சு ரசூலுல்லாஹ்க்கு, அதை வைத்தால் அபுல் காசிம் என்று சொல்லப்படுது. அத்தே அபுல் காசிம், அவருக்கு நீ வழிபடுன்னு சொன்னார் தந்தை. உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னதோடு உயிர் பிரிஞ்சிட்டு. அல்லாஹு அக்பர். இந்த உலகம் தாரு இஃப்தியார். எதையும் இஃப்தியார் பண்ணலாம் மனுஷனுக்கு, இல்ல தெரிவு செய்யலாம். யாரையும் அல்லாஹு தஆலா கட்டாயப்படுத்தி இல்லை. இன்னொரு வசனத்தால் சொல்லும், வகுலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள் சத்தியம் அல்லாஹ்விடத்திலும் உம்முடைய இறைவனிடத்திலும் உள்ளது. மிர் ரப்பிக்கும், சத்தியம் என்பது உங்களுடைய இறைவனிடத்திலிருந்தும் உள்ளது. நபியே நீங்கள் சொல்லுங்கள். ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர், விரும்பியவன் ஈமான் கொள்ளட்டும், விரும்பியவன் நிராகரிக்கட்டும். அல்லாஹ் கொண்டு கூட போறோம் குறைய போறோம். சுப்ஹானல்லாஹ். இப்படி குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். நபிக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், நஹ்னு அஅலம் பிமா யகூலூன், நபியே உம்மை பற்றி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் எங்களுக்கு நல்லா தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். வமா அன்த அலைஹிம் ஜப்பார், இருந்தாலும் நீர் அவர்களை அடக்கி ஆண்டு இஸ்லாத்தின் நுழைவிக்கக்கூடியவர் அல்ல. ஃபதக்கிர் பில் குர்ஆன், ஃபதக்கிர் பில் குர்ஆன் மன் யகாஃபு வஈத், எனது அச்சுறுத்தலை பயப்படக்கூடியவர்களுக்கு குர்ஆனை கொண்டு நல்லுபதேசம் செய்வீராக, ஞாபகம் ஊட்டுவீராக. எவரையும் இஸ்லாத்தின் நுழையும்படி கட்டாயப்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தனது நபிக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னமா அந்த முந்தீர், நீர் யாரே? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் தான். இஸ்லாத்தை நுழைவிக்கிறது உங்களுக்கு கடமை இல்லை. இஸ்லாத்தில் நுழைவிப்பது உங்களுடைய கடமை அல்ல. சுப்ஹானல்லாஹ். இதுக்கு அழகான வரலாற்று சம்பவம் தான் அபூ தாலிபுடைய வரலாறு. சுப்ஹானல்லாஹ். அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த மிக முக்கியமான மனிதர். ஆனா கடைசி வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்கல. தம்பியுடைய மகன் என்பதற்காக பாதுகாப்பா இருந்தார். எந்த ஒரு துன்பமும் அணுகாம தடுத்தாரு. ஷேப் அபி தாலிபில் பேரே வந்து ஷேப் அபி தாலிப் எழுதி போட்டு 3 வருஷம் பொருளாதார தடை நியமிக்கப்பட்டு பள்ளத்தாக்கில் அடைக்கப்பட்டிருந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவரும் இருந்தார். அந்த கஷ்டத்தை அவர் மனைவிச்சார். ஏன்னா ஷேப் அபி தாலிப் சொல்லப்படுது. இப்படியெல்லாம் இருந்து பக்கபலமாக இருந்த மனிதன் இஸ்லாத்தை ஏற்கல என்ற ஒரு கவலை ரசூலுல்லாஹ்க்கு இருந்துச்சு. எனவே அவர் மரணப்படுக்கையில் இருக்கிறான்னு கேள்விப்பட்டு போறாங்க ரசூலுல்லாஹ். போய் சுகசை விசாரிச்சு போட்டு சொல்றாங்க, யாம் சாச்சா அவரேப்பா, குல் கலிமத்தன் உஹாஜ்ஜு லக இன்தல்லாஹ், ஒரு வார்த்தை சொல்லுங்கள், உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே நான் பரிந்து பேசுவேன்னு சொல்றாங்க. அப்ப அபூ தாலிப் பக்கத்தில் இருக்கக்கூடிய குறைஷி காபர்களின் தலைவர்களை பார்க்கிறார். உத்பா உமையா போன்றவங்களை வைக்கிறாங்க பக்கத்தில். அவங்க சொல்றாங்க வந்து, என்ன பாட்டம் போட்டினார மார்க்கத்தை விட்டு விலகி போப்பறையா, 6 நாளைக்கு அவமானம் கண்ணியம் போயிடும் என்று சொல்ல மௌனம் ஆயிட்டார் அபூ தாலிப். 2வது ஞாபகம் விட்டுறாங்க. 2வது அதே நடக்குது.
மூன்றாவது விடுத்த ஞாபகம் ஊட்டுறாங்க, மூன்றாவது விடுத்தமும் அதே நடக்குது. கடைசியில் அவர் சொல்றாரு, அனா அலா மில்லத்தி ஆபாயி, என பாட்டம் புட்டனன் மார்க்கத்திலேயே செத்து போறேன்னு சொன்னார். இப்ப ரசூல தாங்க முடியாத கவலை, தாங்க முடியாத கவலை. அது அல்லாஹ் எப்படி வெளிப்படுத்துறான்னு சொன்னா குர்ஆன்ல, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப், நபியே நீர் விரும்பியவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க உம்மால முடியாது. அல்லாஹ் சொல்றான். யாரை பார்த்து சொல்றான்? தன்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொல்றான் அல்லாஹ் தஆலா, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப் வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. அல்லாஹ் தான் நாடியோருக்கு ஹிதாயத்தை கொடுப்பான். வஹுவ அஅலமு பில் முஹ்ததீன், அவருக்கு தான் தெரியும் ஹிதாயத்துக்கு பொருத்தமானவர்கள் யார் என்பது. அதனால எவருக்கும் யாருக்கும் ஹிதாயத்தை கொடுக்க முடியாது. இஸ்லாத்தில் நிர்பந்தம் கிடையாது. இஸ்லாத்தில் நிர்பந்தம் கிடையாது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தை யாருக்கும் நிர்பந்தித்து இஸ்லாத்தில் நுழைய வைப்பதை விரும்பல. அல்லாஹ் என்ன விரும்புகிறான்? ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தால உணர்ந்து அதை மனதால ஏற்றுக்கொண்டு சத்தியம் இதுதான் என்பதை நம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். கட்டாயப்படுத்தப்பட்டவன் அவனுக்கு எந்த இख्तियाரும் கிடையாது. டேய் வாடா இஸ்லாத்துக்கு, இல்லாட்டி அவனை கொள்ளுன்னு சொல்லக்குள்ள இது கட்டாயப்படுத்துதல். இப்ப வருவான், அவன் எதுக்காக வந்தான்? கொலை செய்வான் பயத்துக்காக வந்தான். அவனுக்கு ஏதாவது இख्तियाர் இருக்கா, தெரிவு இருக்கா? இல்லை. கட்டாயப்படுத்தப்பட்டவனுக்கு எந்த தெரிவும் கிடையாது. அதனால எப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்ப விருண்டு ஓடிடுவான். நீயும் இஸ்லாம் டெய்லி போட்டு அவனாக இख्तियाர் பண்ணி தெரிவு செய்து உள்ளத்தால் உணர்ந்து நம்பிக்கை கொண்டு இஸ்லாத்துக்கு வருவான்னு சொன்னால் அவனை யாராலும் அசைக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். சஹரத்து ஃபிரௌனை போல, ஃபிரௌனுடைய சூனியக்காரர்களை போல சத்தியம் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. இஸ்லாத்தை ஏற்றார்கள். கொல்லப்படுவதற்கு அவர்கள் கொஞ்சம் கூட அச்சப்படவில்லை. என்ன சொன்னார்கள்? ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ர். இந்த ஃபிரௌன் செய்யக்கூடிய கொடுமையை தாங்கிக் கொள்ளக்கூடிய பொறுமையை எங்களுக்கு தான். வஃபனா முஸ்லிமீன், அது போதும், எங்களை முஸ்லீம்களாக மரணிக்க செய். ஹதீஸ்ல பார்க்கிறோம், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அஜ்சாமிக்கும் வலக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய உடல்களையோ பார்ப்பதில்லை. தோற்றங்கள் அழகா இருக்குது, உடம்பு அங்கவீனம் எல்லாம் பூர்ணமா இருக்குது, ஒரு குறைபாடும் இல்லை, இதெல்லாம் அல்லாஹ் பார்க்கறல்ல. அல்லாஹ் பார்ப்பது வலக்கின் யன்துர் இலா குலூபிக்கும், அல்லாஹ் பார்ப்பது உங்களுடைய உள்ளங்களை, வா அமாலிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை. இதான் அல்லாஹ்வுக்கு தேவையானது. ஆகவே எந்த ஒரு மனிதனையும் இஸ்லாத்துக்கு வரும்படி நிர்பந்திக்க கூடாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தினூடாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். இன்ஷா அல்லாஹ் இதோட தொடர் அடுத்த பாடத்தில் நாங்கள் பார்ப்போம். இப்போ தொழுகைக்கு டைம் ஆகுது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் மார்க்கத்தில் தெளிவான விளக்கத்தை தந்து அந்த விளக்கத்தை விளங்கி கிரகித்து வாழ்க்கையில் அமுல்படுத்தி வெற்றி பெற்றவர்களாக ஆவதற்கும் நாளை மறுமையிலே சாலிஹீன்கள் கூட்டத்தில் சேர்க்கப்படுவதற்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கும் எங்களுக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர்